ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீட்டு களம் நாம் பேச போகிற தலைப்பு கேம்ஸ் சர்ச்சையும் வரலாறு. வரும் வாரத்தில் கேம்ஸ் என்ற நிறுவனத்தினுடைய ஐபிஓ வருகிறது. இந்த ஐபிஓல நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தன்னுடைய மொத்த பங்குகளையும் விற்க போகுது. இந்த ஐபிஓவுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறு கேம்ஸ் நிறுவனத்தில் யார் முதலீடு செய்வது என்பது சம்பந்தப்பட்டது. செப்டம்பர் மாதம் 2010 பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த கேம்ஸ் நிறுவனத்தில் 51% ஷேர்ஸ் வாங்க தயாராக இருக்காங்க. இந்த பங்குகளை வாங்குவதற்கு அவங்க 650 கோடி ரூபாய் பே பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ அன்னைக்கு வேல்யூவேஷன் கேம்ஸினுடைய மதிப்பு 1300 கோடி. ஆனால் இந்த பங்குகளை வாங்குவதற்கு 2 தரப்பிலிருந்து எதிர்ப்பு வருகிறது. முதல்ல செபி பிஎஸ்சி இது போன்ற ஒரு ரெஜிஸ்ட்ரார் நிறுவனத்தை வாங்குவது கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்கிறார்கள். அதை ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வாங்கக்கூடாது என்ற நிலைப்பாடை செபி எடுக்கிறது. அதனால பிஎஸ்சியால செபியை எதிர்த்துக்கொண்டு இந்த பங்குகளை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்படுகிறது. இன்னொரு தரப்பு பிஎஸ்சியோட போர்டுக்குள்ளேயே விவேக் குல்கர்னி என்ற கர்நாடகா கேடர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் டைரக்டரா இருக்காரு. அவர் சொல்றாரு, இந்த நிறுவனத்தை வாங்க வேண்டிய அவசியமே பிஎஸ்சிக்கு இல்லை. இந்த கேம்ஸ் நிறுவனம் செய்யக்கூடிய தொழில் ஒரு சன்செட் பிசினஸ். பிஎஸ்சி தேவையில்லாமல் முதலீடு செய்கிறது. இந்த முதலீடுகள் எந்த வகையிலும் பிஎஸ்சியினுடைய பங்குதாரர்களுக்கு பயன் தராது என்று போர்டு மீட்டிங்ல அவர் சொல்றாரு. போர்டுக்குள்ளேயே அவருக்கும் மற்றவங்களுக்கும் பல அக்விசிஷன் ரிலேட்டட் விஷயங்கள்ல கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து விட்டன. இந்த சூழ்நிலையில் தான் செபியினுடைய எதிர்ப்பும் வருகிறது. அதனால பிஎஸ்சி இந்த கேம்ஸ் ஷேர் அக்விசிஷனை கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால பிஎஸ்சியினுடைய எம்டியான மதுக்கண்ணன் 2012 வருஷம் இந்த நிறுவனத்தை விட்டே விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இதுக்கப்புறம் தான் என்எஸ்சி பிக்சர்ல வராங்க. 51% வாங்க இருந்த பிஎஸ்சியை செபி தடுத்த மாதிரி என்எஸ்சியை செபி அந்த நேரத்தில் தடுக்கல. இதுக்கு டெக்னிக்கலான சில விஷயங்களும் இருக்கு. பிஎஸ்சி மெஜாரிட்டி ஸ்டேக் வாங்க நினைச்சாங்க. ஆனா என்எஸ்சி ரொம்ப சாமர்த்தியமாக 45% ஸ்டேக்கை மாத்திரம் அவங்க வாங்க முன் வந்தாங்க. இந்த ஸ்டேக்கை அவங்க வாங்குறது மூலமா தங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னிக்கல் நிலைப்பாடை அவங்க எடுக்கிறாங்க. அதன் மூலமாக இந்த டிரான்சாக்ஷனை அவங்க முடிச்சிடுறாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டேக்கை வாங்கும்போது என்எஸ்சி செபியினுடைய பர்மிஷனை முன்னாடியே வாங்கலைங்கிறது. இது 2013 நடக்குது. இப்படியே ஓட்டமா வருது. ஆனா இதுல முக்கியமா 2 விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைய தேதியில பிஎஸ்சியினுடைய மதிப்பு 585 மில்லியனா இருந்தது. அந்த வேல்யூவேஷன்ல 4% ஸ்டேக் பிஎஸ்சியில கைமாறுது. யாருக்கிட்ட இருந்ததுன்னா, துபாயினுடைய ரூலரான ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் விற்கிறாரு. ஜார்ஜ் சோரோஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முதலீட்டாளர் மற்றும் ஸ்பெகுலேட்டர், அவர் வாங்குறாரு. ஸோ அன்னைக்கே பிஎஸ்சியினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட $600 மில்லியன் இருக்கு. அந்த நேரத்தில் இருந்த மதிப்பு இன்னைக்கு கூட பிஎஸ்சிக்கு இல்லைங்கிறது தான் உண்மை. அப்போ கடந்த 10 ஆண்டுகள்ல பிஎஸ்சி எப்பேற்பட்ட வாய்ப்புகளை இழந்திருக்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ளலாம். இதே காலகட்டத்தில் என்எஸ்சியினுடைய மதிப்பு பெருமளவு உயர்ந்திருக்கிறது. என்எஸ்சியும் விரைவில் ஒரு ஐபிஓ செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறது. இதுக்கப்புறம் பிஎஸ்சி விடல, அவங்க ஸ்டார் எம்எஃப்னு ஒரு பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்றாங்க. அதே போல மற்ற விதம் பிசினஸ் எக்ஸ்பான்ஷன்ஸ் எல்லாம் பிஎஸ்சி தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. ஆனா இந்த ஒரு பின்னடைவிலிருந்து பிஎஸ்சி மீளவே இல்லை என்பதுதான் யதார்த்தம். இந்த கம்பெனியை வாங்கியிருந்தாக்கா பிஎஸ்சி நிச்சயமா வளர்ந்துருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தை ஏற்க முடியாது. ஆனால் அவங்க போர்டுக்குள்ளேயே ஒரு கன்சென்சஸ் இல்லை, ஒத்துழைப்பு இல்லை. அண்ட் செபி தெளிவாக நிராகரித்து விட்டார்கள். ஆனால் செபி இந்த நிலைப்பாட்டை ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சம்பந்தப்பட்டு எடுத்த போதும் இன்னொரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதே விஷயத்தை பண்றதுங்கிறது ரொம்ப ஒரு முரண்பாடான ஒரு விஷயம், நெருடலான ஒரு விஷயம் கூட நான் சொல்லலாம். 2013 45% ஸ்டேக் என்எஸ்சி வாங்குறாங்க கேம்ஸ்ல. அன்றைய மதிப்பில் பிஎஸ்சி பண்ண ஆஃபர் படி அந்த வேல்யூவேஷனை எடுத்துக்கிட்டா 575 கோடி. ஆனால் அது எக்ஸாக்ட் வேல்யூ என்னங்கிறது இதுவரை வெளியிடப்படவில்லை. அன்றையிலிருந்து இன்னைக்கு 37% விற்கிறாங்க. இதுக்கு இடையில அவங்க 7% யாருக்காவது வித்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த தகவல்கள் நம்ம கிட்ட ரெடியா இல்லை. ஆனா இன்னைக்கு 37% அவங்க விற்கும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை 2238 கோடி ரூபாய். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 மடங்கு அவங்களுக்கு
அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே காலகட்டத்தில் பிஎஸ்சியினுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன், மொத்த மார்க்கெட் கேபிடலைசேஷனே 2636 கோடிக்கு குறைந்திருக்கிறது. ஸோ இந்த 10 வருஷத்தில் பிஎஸ்சி எப்பேற்பட்ட சரிவை கண்டிருக்கிறது என்றால், அது வாங்க நினைச்ச கம்பெனியோட வேல்யூவேஷன் கூட அதுக்கு இன்னைக்கு இல்லை. இந்த கேம்ஸ் ஐபிஓ முடிந்து ஹையர் எண்ட் ஆஃப் த பேண்டில் ஷேர்ஸ் அலாட் ஆச்சுன்னா கேம்ஸினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் அளவிற்கு வருகிறது. ஸோ கேம்ஸை பொறுத்த மட்டும் இந்த 10 ஆண்டுகளில் அதனுடைய மதிப்பு பெரிதும் வளர்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த 6000 கோடி மதிப்புன்றது இந்த நிறுவனம் தொடர்ந்து வளரும் அப்படின்ற ஒரு கால்குலேஷனை ஃபேக்டர் பண்ணுது. ரெண்டாவது, இந்த இஷ்யூ எதற்காக நடக்கிறதுன்னு பார்க்கணும். இந்த ஹோல் இஷ்யூவே ஐபிஓவே வர வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. வருவதற்கான ஒரே காரணம், பிப்ரவரி மாதம் 2020 செபி கேம்ஸினுடைய ஓனர்ஷிப் ஆஃப் ஷேர்ஸ் என்எஸ்சி வசம் இருப்பதை எதிர்க்கிறார்கள். அது தவறானது, செபியினுடைய சட்டத்திட்டங்களுக்கு முரணானதுன்னு கிளியரா சொல்றாங்க. என்எஸ்சிக்கு இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுக்குறாங்க, உடனடியாக இந்த பங்குகளை விற்க வேண்டும் என்று. 2013 வாங்கின பங்குகளை 2020 விற்கணும் அப்படின்னு செபி நிர்பந்திக்கிறது. இதன் மூலமாக அந்த 7 ஆண்டுகள்ல அந்த முதலீடு அவங்க கைவசம் இருந்ததுனால அவங்க 4 மடங்கு பணம் சம்பாதிக்கிறாங்க. இதுதான் நடந்த ஒரு விஷயம். உடனடியாக என்எஸ்சி கேப்ஸ் நிறுவனத்துல தன்னுடைய நாமினி டைரக்டரை வித்ரா பண்றாங்க. அதுக்கப்புறம் செபிகிட்ட போய் மறுபடியும் மன்னாடுறாங்க, இது உடனடியாக எங்களால் விற்க முடியாது, ஏன்னா மார்க்கெட் இல்லை, எங்களால் இவ்வளவுதான் விற்க முடியும். செபி இதெல்லாம் ஏற்காமல் உங்களுடைய மொத்த பங்குகளையும் நீங்கள் விற்றே ஆக வேண்டும் என்று தெளிவான ஒரு ஆணையை பிறப்பிக்கிறது, என்எஸ்சியை நிர்பந்திக்கிறது. அந்த நிர்பந்தம் தான் இந்த ஐபிஓ. ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் போய் பங்குகளை வாங்குகிறார்களோ அவங்க என்எஸ்சி எளிதில் இந்த முதலீட்டிலிருந்து வெளியேற உதவுகிறார்கள். இதன் மூலமாக என்எஸ்சி செபி சொல்லி இருக்கிற கண்டிஷனை நிறைவேற்ற போறாங்க. இதுக்கப்புறம் வாங்குறவங்களுக்கு இந்த நிறுவனத்தின் எதிர்காலம் சம்பந்தப்பட்டு தான் அவங்களுடைய எதிர்காலமும் இருக்குன்றதை நினைவில் கொள்ள வேண்டும். 45% 37% வந்த என்எஸ்சி இந்த ஐபிஓ முடிஞ்ச உடனே 0 போயிடும். ஸோ இந்த நிறுவனம் பெருவாரியாக பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரமோட்டர் இல்லாத பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எப்படி நடக்கும் என்பது அந்த நிறுவனத்தினுடைய போர்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனி எப்படி வழி நடத்துகிறது என்பதை பொறுத்து தான் இருக்க வேண்டும். இந்த ஒரு விஷயத்துல ஒரு மேட்டர் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. பிஎஸ்சியினுடைய போர்டு சரியாக இயங்கவில்லை, அதனால அவங்கனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை முன்னெடுக்க முடியவில்லை. என்எஸ்சியினுடைய போர்டு தேவைக்கு மேல இயங்கிட்டாங்க, அதனால அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தாங்க. 2 எக்ஸ்சேஞ்சுமே செபியின் சட்டத்திட்டங்களுக்கு ஏற்றவாறு நடக்கவில்லை என்பதுதான் செபியினுடைய நிலைப்பாடிலிருந்து தெளிவாகிறது. 2 எக்ஸ்சேஞ்சுமே செபி தான் கரெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல வந்தது. இதுல பிஎஸ்சி ஆப்பர்ச்சுனிட்டி லாஸை சந்தித்தது, என்எஸ்சி 4 மடங்கு லாபத்தை சந்தித்தது. இதுக்கப்புறம் வாங்குற நாமெல்லாம் என்ன சந்திக்க போகிறோம் என்பது வருங்காலத்துக்கு விட்டுவிடுவோம். என்னை பொறுத்தவரை நான் இந்த ஐபிஓவை புறக்கணிப்பேன். இந்த மதிப்பீடு அதிகமாக எனக்கு படுகிறது. இந்த நிறுவனத்தின் சேவைகளுக்கு இவ்வளவு பெரிய மதிப்பீடு கொடுப்பதில் எனக்கு முதலீட்டு முகாந்திரம் தெரியவில்லை. தொடர்ந்து முதலீட்டுகளை பாருங்கள். இது மாதிரியான சப்ஜெக்ட்ஸை தெளிவாகவும் விரிவாகவும் நாம் இந்த களத்தில் உரையாடுவோம். இது உங்கள் களம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களோடும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.